ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இணைந்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். உலகம் முழுவதும் மனிதன் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியேதான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். ஒன்று கிடைத்து விட்டதே போதும் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு நிறைவை திருப்தியை காண்பிப்பதே இல்லை. ஒரு பொருளுக்காக, ஒரு வாகனத்துக்காக, ஒரு வீட்டிற்காக, ஒரு வேலைக்காக, ஒரு நல்ல வாழ்க்கைக்காக வாஞ்சியோடு ஓடுகிறான். உண்மைதான். அது கிடைத்தவுடன் நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு, எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கைக்கூடி வந்துருச்சு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே போதும் என்று திருப்தியோடு கூட இருக்கிறானா அடுத்த எல்கைக்குள்ளே கடந்து போய் திரும்ப இன்னொன்னு இது இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி மனிதனுடைய எண்ணங்கள், தேவைகள் எல்லாம் எல்லையற்றவர்களாய் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தல லாபம் என்னன்னு சொல்லி கேட்கப்படுகிறது. ஆத்மாண்டு ஒண்ணு மனுஷனுக்குள்ள இருக்குது. அதுதான் சோல் என்று சொல்லுவாங்க. நம்ம அடிக்கடி மனசுன்னு சொல்லுவோம். மனசு சரியில்லை, மனசு கஷ்டமாயிடுச்சுது, மனவேதனை ஆயிடுச்சுது, மனம் உடைஞ்சு போச்சுது, மனம் நொறுங்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஆத்மா தான் அதே நேரத்துல துக்கப்படும். இந்த உலக பொருளினால், உலகத்தின் இன்பத்தினால் சந்தோஷத்தான் ஆத்மாவை திருப்திப்படுத்தவே முடியாது. இது ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது, அவர்கிட்ட திரும்பக்கூடியது. சோ அதனால் இந்த நாட்கள்ல ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரம், ஆத்மாவுக்கு வேண்டிய காரியங்கள் நம்ம கவனிப்போமா? நிச்சயமா மற்ற உலக பொருளான பொருட்கள் இருக்குதோ இல்லையோ, சமாதானம் நமக்கு வந்துடும், சந்தோஷம் வந்துடும். ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக பிரகாரமாகவே ஓடிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் கடைசியில எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற ஒரு பரிதாபமான நிலைமை தான். அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அது நித்தியத்தை எங்கு கழிக்க, அதுக்கு மரணம் என்பதே கிடையாது. மரித்த ஒரு மனிதன் மரித்த பின்பு அந்த ஆத்மா ஆண்டவருக்கு பிரியமா இந்த பூமியில் வாழ்ந்திருந்தால் அவருடைய சமூகத்துக்கு போய் அவரோடு வாழும். இல்லாவிட்டால் பாதாளத்திலும் பின்பு நரகத்திலும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடும். நம்முடைய ஆத்மாவுடைய கண்டிஷனுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இது பூச்சி துரு அரித்து விடும், திருடன் திருடி விடுவான். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள் இயேசு சொன்னார். எங்கு நம்முடைய பொக்கிஷம் இருக்கிறதோ, எங்க ஆசீர்வாதம் முக்கிய ஓடுறோம், அதுலதான் நம்முடைய இறுதியமும் அங்குதான் வைக்கப்பட்டிருக்கும். அப்படி அல்ல, ஆண்டோடைய ராஜ்யத்தையே தேட சொல்லுகிறார். ஒரு வேடிக்கையான ஒரு கதையை நான் வாசித்தேன். ஒருவன் பணம் என்று ஓடிக்கொண்டே இருந்தானா. பணம் சம்பாத்தியம் பண்ணுவது தான் நேரம் முழுவதும் ஒதுக்கி இருக்கிற பணத்தெல்லாம் வட்டி வாங்கி, அதை வாங்கி வட்டிக்கு கொடுத்து எடுத்து குட்டி போட வச்சு நிறைய வச்சு தங்கங்களா வாங்கி வச்சு தர ஒரு மூட்டை நிறைய தங்க மூட்டையை சேர்த்துட்டானா. அவன் எப்பவும் அந்த தங்க மூட்டைக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பானா. ஒரு நாள் மறிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, மறித்தும் போயிட்டான். இந்த தங்க மூட்டையை எடுத்துக்கிட்டு நேரா பரலோகத்தின் வாசல்ல போய் நின்னானா. அங்க ஒரு தேவதூதன் நின்னானா. என்னப்பா நீ வந்திருக்கிறானா? அப்படி இந்த மாதிரி பரலோகத்துக்குள்ள போக வந்திருக்கிறேன். பாருங்க, ஒரு மூட்டை தங்கத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், என்னை இவ்வளவு விலையேற பெற்றது, இதை கொண்டு வந்திருக்கேன், உள்ள விடுங்கன்னதும் அந்த தேவதூதன் சொன்னா, இந்த கல்லெல்லாம் எதுக்கு அங்க கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டாப்லையா. இது கல்லு இல்லைங்க, ஏற்கனவே சொன்ன தங்கம். தங்கமா அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து தேவதூதன் கேட்டானா. ஒரு மூட்டை நிறைய தங்கத்தை கொண்டு இந்த கல்லெல்லாம் தூக்கி கீழே போடுப்போம் அப்படின்னு சொன்ன போது, எங்க என்ன இப்படி சொல்லிங்க போது அந்த தேவதன் சொன்னா, நாங்க இப்படிப்பட்ட கல்லை வச்சுதாங்க ரோடே போடுறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி தேவதன் சொன்ன போது இவர் யோசிக்க ஆரம்பித்தாராம். யோசித்து பாருங்கள், ஒரு கற்பனை கதை என்று சொல்லி கூட இருந்தாலும் கூட இன்னைக்கு தங்கம் மற்ற பொருட்கள் பரலோகத்திலே மதிப்புண்டு நினைக்கிறீர்களா? இல்லை. அதை விட விலையேற பெற்றது நம்முடைய ஆத்மா. நித்தியத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு பூமிக்கு அனுப்பி ரத்தத்தை சிந்த வைத்தார். இன்னைக்கு மற்ற காரியங்கள் இல்ல, தங்க விலை கூடி போயிடுச்சேன்னு அநேகருக்கு கவலை. நான் எப்படி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும், எவ்வளவு வரன் கேட்பாங்களே. ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கவங்க கவலைப்படவே மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு ஆண்டவர் வரன் இந்த மாதிரி ரொக்கம் பணம் தங்கம் கேட்காத நல்ல ஒரு மணமகனை கர்த்தர் அனுப்ப மாட்டாரா? நிச்சயமாகவே அவரால் செய்ய முடியும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. இம்மைக்குரிய காரியங்கள் ஆசீர்வாதம் கைக்கூடி வருதோ இல்லையோ, நன்மை உண்டாகுதோ இல்லையோ, நன்மை செய்து தீமை அனுபவிக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் இருக்கிறார். இது நிரந்தரமற்ற வாழ்க்கை. இந்த பூமியில நிரந்தரமான வாழ்க்கை பரலோக வாழ்க்கை. அதற்கு பிரியாரிட்டி கொடுத்து நித்திய ஜீவனை காத்துக் கொள்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம். அவரே நம்பி தொடர்ந்து ஓடுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனை, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவன் எங்கள் ஆத்மாவை நாங்கள் கெடுத்துக் கொள்வோமானால் எந்த பிரயோஜனம் இல்லப்பா. நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் மாறிவிடுவோம். அப்படி அல்ல,
இந்த ஆடியோ செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்துல மேன்மையான இடத்தை நீ வைத்திருக்கிற, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்பா. யாரும் இழந்து விடக்கூடாது. எனக்கு இது இந்த இடம் நஷ்டமாயிடுச்சு, வேலை போயிடுச்சு, வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, பலவித கண்ணீரோடு கவலையோடு நம்பிக்கைட்டு நான் தனியா போராடுகிறேன், எனக்கென்று யார் இருக்கிறா, எல்லாமே கைக்குடி வறண்டு எதிர்பார்த்ததெல்லாம் கைவிட்டு போயிடுச்சு, எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது, யாரும் என்ன புரிந்து கொள்ள வேண்டிய அங்கலாய்க்கிற பிள்ளைகளை இந்த நாளில் தைரியப்படுத்தி வலதுகையை பிடிச்சு நான் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒரு நாள் வர என்னோடு கூட நித்திய காலமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பேன், தைரியம் கொடுத்து ஓட வைங்கப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கிருபை தாங்கட்டும், துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பரலோகத்துல பொக்கிஷத்தை தேர்ப்போம், ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்வோம், எந்த விதத்துல நஷ்டப்பட விடாதபடி கவனமா இருப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, அவரோடு கூட நித்தியமாக வாழக்கூடிய பாக்கியமும் உண்டு. சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.